Hello friends, welcome to Radhi Tailoring. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 33 size blouse cutting பத்தி பார்க்க போறோம். இந்த பிளவுஸினுடைய அனைத்து அளவுகளையும் பாத்தீங்க அப்படினா சைடுல நான் வந்து நோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளவுஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்டோட யூனிஃபார்ம் சாரியோட பிளவுஸ் சரிங்களா? இத வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எப்படி வந்து இந்த பிளவுஸை கட் பண்ண போறோம் அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கட் பண்ண வேண்டிய பிளவுஸ் கிளாத்தை எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங் சைடு நம்ம சைடுலயும் ஆப்போசிட்ல பாத்தீங்க அப்படினா கரப்பகுதி ஓபன்ல இருக்கிற மாதிரி வெச்சுக்கோங்க. ராங் சைடு உள்பக்கம் இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு வெளிப்பக்கம் இருக்கிற மாதிரியும் வந்து இது மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எப்பவும் போல கிளாத்தை நேரா சுருக்கங்கள் இல்லாம போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடு வந்து கட் பண்ணனும். 1.5 இன்ச் வந்து நம்ம தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் கட் பிளவுஸ் தான் நம்ம இன்னைக்கு வந்து கட் பண்ண போறோம். சரியான அளவு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம 33 சைஸ் சொன்னோம் இல்லீங்களா? 33 சைஸ் அப்படிங்கும் பொழுது நமக்கு 8.5 இன்ச் வந்து கிடைக்கும். சரிங்களா? 1 இன்ச் வந்து பாடி லூஸ்க்காக சேர்த்தோம் அப்படினா 9.5 இன்ச். ஆக செஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது சரியான அளவு 9.5 இன்ச் நம்ம நோட் பண்ணிக்கலாம். தையலுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் வந்து நம்ம நோட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஆக 1.5 இன்ச் தையலுக்காக ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 9.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது போல மார்க் பண்ணிட்டு மார்க் பண்ண இடத்துக்கு ஸ்கேல் வச்சு இது போல லைன் போட்டுக்கோங்க. ரெண்டு இடத்துல இது போல லைன் போட்டுக்கலாம். பிகினர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி லைன் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம் தான். பாருங்கள் இந்த மாதிரி வந்து கரெக்டாக இந்த ஃபோல்டிங்கில் அந்த லைனில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சரிங்களா? கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணுவோம். இந்த சைடில் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து கீழ்ப்பக்கம் பட்டி மடிச்சு அடிக்கிறதுக்காக பேக் பட்டிக்காக மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டிங்க அப்படின்னா தான் லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணணும். ஹைட்டு சரியான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்டிங்காக மார்க் பண்ணிக்கலாம். ஆக 14.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து பேக் பார்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் விட்த் சரிங்களா? கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணுறோம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ப்ளவுஸ் போட்டு அதிகம் பழக்கம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கழுத்து அகலம் கம்மியாகவே வச்சுக்கலாம். 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் 2.5 இன்ச் வந்து சரியானதாக இருக்கும். ப்ளஸ் 3/4 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டல் பார்த்திங்க அப்படின்னா 5.5 இன்ச் சரிங்களா? அந்த 5.5 இன்ச்சு அப்படியே நம்ம கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரெண்டு இடத்துல இது போல் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா லைன் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம ஆர்ம் லென்த்து சரிங்களா? ஆர்ம்கோல் நீளம் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஆர்ம்கோல் நீளம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஆர்ம்கோல் ரவுண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். இது மாதிரி ஸ்கேல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம்கோல் ரவுண்டு சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்ம எடுத்த அளவுகளில் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். 8 இன்ச் வந்து எனக்கு தேவைப்படுது. சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற அளவுகளை இது மாதிரி மார்க் பண்ணும் பொழுது பாருங்கள் கரெக்டாக 8 இன்ச் நம்மளுக்கு கிடைக்கிது. நோட் பண்ணும்பொழுது 8 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. சரியான அளவு அப்படியே இருக்குது. அப்படி தவறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆர்ம்கோல் லென்த்தை மேல் பக்கமோ அல்லது கீழ்ப்பக்கமோ நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மார்க் பண்ணோம்னா சரியானதாக வந்துடும். நெக்ஸ்ட்டு பேக் நெக் மார்க் பண்ணிக்கோங்க. 8 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் தான் வச்சுருக்கோம். சரிங்களா? இந்த சைடில் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கழுத்து அகலமாக வேணும் அப்படிங்கிறதுனால நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டு நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரவுண்ட் நெக் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பேக் பார்ட்டில் இது மாதிரி எல்லா அளவுகளுமே வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே பாருங்கள் நெக் பகுதியிலேருந்து கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும்.
அதே போல் கிளாத்தை வந்து நகர்த்தக்கூடாது, நம்ம சிசர் தான் வந்து நகரணும். சரிங்களா? மேக்ஸிமம் கிளாத்தை நகர்த்தாமல் அப்படியே கட் பண்ண பாருங்கள். ரெண்டாவது பிசுறுகள் இல்லாமல் நீட்டாக வந்து கட் பண்ணி பழகிக்கோங்க. பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. நம்ம தையல் போடுறப்ப அது ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும். அதே போல் பேக் ஸ்டிச், அதாவது பேக் பட்டி மடிச்சடிக்கிறதுக்காக, சரிங்களா, அதுக்கு ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மீதம் இருக்கிற கிளாத்தில் நம்ம ஃப்ரண்ட்டும் ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து கிளாத் இருக்கும். பேக் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த சைடில் ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணணும். கிளாத்தை இந்த மாதிரி வந்து திருப்பி போட்டுக்கோங்க. மேல் பக்கம் இருக்கிற கிளாத் வந்து அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி இருக்கும். பேக் கட் பண்ணியிருக்கோம். இந்த சைடில் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அதில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். உள்பக்கம் பாருங்கள், கிளாத் வந்து சரியாக இருக்கா, சுருக்கங்கள் இல்லாமல் அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டை இது மாதிரி எடுத்துக்கலாம். ஷோல்டர் பகுதி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த சைடில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைட்லேயும் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து முன்ன பின்ன இல்லாமல் சரியாக நேராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சைட்லேயும் வந்து இது மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பார்ட்டினுடைய அளவுகளை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல் அளவுகளையும் மார்க் பண்ணிக்கிறோம். நெக் பகுதி, ஆர்ம் ரவுண்டு பகுதி, சைடு, இந்த மாதிரி சைடு உயரம், செஸ்ட் ரவுண்டு அனைத்துமே வந்து நம்ம ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேக் பார்ட்டை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நம்ம ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் நம்ம முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். ஷோல்டர்லேருந்து லைனை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டு விட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள், கீழ்ப்பக்கமாக 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு 5.25 இன்ச் தேவை அப்படின்னாலும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சுக்கு மேலே அதிகமாக மார்க் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகாது. அதனால் 6 இன்ச் போதுமானது. இல்லை ரொம்ப கம்மியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 5.5 இன்ச் கூட மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் லென்த் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான அளவு 12, மேல் பக்கம் ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் வந்து பட்டிக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து நான் 13 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 1/2 இன்ச் கம்மியாக தான் வருது, 11.5 இன்ச்சு தான் வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 12.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. டோட்டலாக நான் வந்து சரியாக 13 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். போட்ட லைன்லேருந்து பாருங்கள், மார்க் பண்ணி லைன் போட்டாச்சு. அதிலேருந்து 2 இன்ச் வந்து நான் மேல் பக்கமாக தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் கிராஸ்க்காக. சரிங்களா? 2 சைட்லேயும் அதே போல் 2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? 5.5 இன்ச் இருந்தது அப்படின்னா போதுமானது. நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து கிராஸ் வைஸில் பாருங்கள் 3 இன்ச் வந்து நம்ம போட்ட லைன் மேலே நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரியாக 3 இன்ச் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டாட்டுக்காக 2 இன்ச். சரிங்களா? 2 இன்ச் வந்து போதுமானது. இது மாதிரி மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், கிராஸ்க்கு நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இது மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம 2 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி கிராஸ்க்காக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாட்டில் இருந்து இந்த டாட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் அனைத்து அளவுகளையும் மார்க் பண்ணிட்டோம். டெப்த் எடுக்கணும். ஷோல்டர்லேருந்து பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு 2 இன்ச்சுக்கும் நெக்ஸ்ட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்துக்கோங்க. இது மாதிரி 1/4 இன்ச் அகலத்தில் டெப்த் எடுத்து செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? சென்டரில் மட்டும் டெப்த் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. ரொம்ப அதிகமாகவும் எடுக்க வேண்டாம். 1/4 to 1/2 இன்ச்சுக்குள்ளார. ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உடல் பருமனாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1/4 இன்ச் எடுத்தீங்க அப்படின்னா போதுமானது. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் நம்ம டெப்த் எடுத்த லைன்லேயே வந்து கட் பண்ணிட்டு வாங்க. சைடில் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து கட் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுக்கு ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹேர் கட் கொடுத்துக்கோங்க இந்த மார்க்கிங் கிட்ட. அதே போல் இந்த மார்க்கிங் பக்கத்துலேயும் ஒரு ஹேர் கட் கொடுத்துக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு ஹேர் கட் வந்து கொடுத்துக்கலாம். அதே போல் ராங் சைடு வந்து கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங்கை வந்து கட் பண்ணி விட்டுறலாம்.
கரெக்டாக சென்டர் பார்த்து கரெக்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரண்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மீதம் இருக்கிற கிளாத்தில் ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிடுங்க. இதை வந்து நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத்தை எடுத்துக்கோங்க. 4ஆக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 லேயர் வந்து இந்த சைடில் இருக்கும். கரைப்பகுதியில் கீழ் சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் பகுதியும், மேல் சைடில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபோல்டிங் சைடும் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. நம்ம ஹெம் பண்ணுறதுக்காக 3/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கரைப்பகுதியில். இதுவே கரைப்பகுதி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா டபுள் டைம் நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு டைம் ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஹெம் பண்ணுற மாதிரி இருக்கும். கரைப்பகுதி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3/4 இன்ச் வந்து போதுமானது. ஸ்லீவ் லென்த்து கை உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சரியான அளவு 6 இன்ச்சு. 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 6.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது மாதிரி 2 இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நம்ம போட்ட லைன்லேருந்து பாருங்கள் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல இதே போல் 3.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். இந்த ஃபோல்டிங்கில் எண்டிங்கில் இருந்து பாருங்கள் நம்ம ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, 8 இன்ச். அந்த 8 இன்ச்சு அப்படியே வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு. ஸ்லீவ் ரவுண்டினுடைய அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா கை சுற்று 5.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துலையும் 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்த இது மாதிரி லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். தையலுக்காக மார்க் பண்ண இடத்துலேருந்து இந்த ஃபோல்டிங் வரைக்கும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது எவ்வளவு லென்த் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஃபோல்டிங்லேருந்து பாருங்கள் 9.5 இன்ச் வந்து இருக்குது. சரிங்களா, 9.5 இன்ச்சில் சென்டர் பாயிண்ட் பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மறுபடியும் சென்டர், இந்த சென்டரில் இருந்து மறுபடியும் வந்து சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே போல் மேல் சைட்லேயும் அதே போல் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த சென்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் வந்து உள்பக்கமாகவும் இந்த சைடில் 1/2 இன்ச் வெளிப்பக்கமாகவும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க்கிங்கை நோக்கி நம்ம வந்து ட்ரா பண்ணணும். பாருங்கள் சி மாதிரி லைட்டாக ஒரு கர்வ். அதே போல் மேல் சைட்லேயும் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக நம்மளுக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து கிடச்சிருச்சு. ஸ்லீவில் ஆம்கோல் ரவுண்டு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஃபிஷ்ஷினுடைய அமைப்பில் இருக்கும். சரிங்களா, நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு இது மாதிரி மார்க் பண்ணி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு. இந்த சைடில் கிராஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்த வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கலாம். சென்டரையும் வந்து இது மாதிரி சிசர் கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் டெப்த் எடுக்கணும். நம்ம ஃப்ரண்ட் பகுதியில் மட்டும் லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு டெப்த் எடுத்துக்கோங்க. இந்த சென்டரில் நம்ம ஹேர்கட் கொடுத்த இடத்துல இருந்து இது மாதிரி லைட்டாக வந்து டெப்த் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்து நம்ம நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். சரிங்களா, இப்போ நம்ம கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். மீதம் இருக்கிற கிளாத் இருக்கு இல்லைங்களா, அந்த மீதம் இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இந்த கிளாத்தில் நம்ம 2ஆக வந்து டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணால் போதுமானது. கரெக்டாக வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட் பீஸ் வந்து நம்மளுக்கு சுருக்கங்களாக இருக்கும். அதனால் ஃபுல் கிராஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு ஸ்கேல் அளவு வந்து நீங்கள் லைன் போட்டிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சரியாக இருக்கும். எக்ஸஸாக கிளாத் இல்லாமல் சரியான அளவில் உங்களுக்கு கிளாத் இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் 1.25 இன்ச் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 1.5 இன்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச் அகலத்தில் கட் பண்ணிங்க அப்படின்னா சரியானதாக இருக்கும். தேவையான லென்த்துக்கு கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லாங் பீஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 6 பீஸ் வந்து உங்களுக்கு போதுமானது. இது டபுள் பீஸாக இருக்குது, எனக்கு 6 பீஸ் வந்து போதுமானது. நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் 2 பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 8 பீஸ் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சரியானதாக இருக்கலாம். பாருங்கள் பேக் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட் வந்து இது மேலே வந்து வச்சுக்கோங்க.
ஷோல்டர் சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து செக் பண்ணிக்கலாம். நம்ம பட்டி வந்து ரெடி பண்ண போகிறோம். மீதம் இருக்கிற கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. இதில் நம்ம பட்டியினுடைய அளவுகள் வந்து நோட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாமல். கொக்கிப்பட்டி சைடில் பாருங்கள், நம்ம கட் பண்ண கிளாத்தில் இருந்து 1/2 இன்ச் மேல் பக்கம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்காக நம்ம 1/2 இன்ச் தேவைப்படும் இல்லைங்களா, இதுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். 3 இடத்துலையும் அதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டி வந்து கட் பண்ண வேண்டிய கிளாத்தில் 1/2 இன்ச் வந்து ஃபஸ்ட்டு தையலுக்காக ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு மேலே தான் நம்ம அளவுகள் வந்து மார்க் பண்ண போகிறோம். பட்டியினுடைய முதல் அகலம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் பார்ட்டில் நம்ம போட்ட லைனுக்கு மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கோங்க. 3.25 இன்ச் இருக்குது, அது அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். அதே போல் கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு, அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் பட்டியினுடைய 2வது அகலம் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். 2வது அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ப்ளவுஸில் வந்து 2 இன்ச்சுக்கு மேலே வரும், சில ப்ளவுஸில் கம்மியாக வரும். பட் ஆனால் 2 to 2.25 இன்ச் வந்து கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும். கம்மியாகவே வந்தாலும் நீங்கள் வந்து 2.25 இன்ச் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். 2.25 இன்ச் வந்து நான் நோட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 2.25 3 இன்ச்சுக்கு மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. செகண்ட் மார்க்கிங்லேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா லென்த் எவ்வளோ வருது அப்படின்னா 7 இன்ச். சரிங்களா, அந்த 7 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் தான் நம்ம 3வது அகலம், பட்டியினுடைய 3வது அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம போட்ட மார்க்கிங்லேருந்து கீழே அந்த லைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3.25 இன்ச் இருக்குது, அப்படியே வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டியினுடைய 3 அகலங்கள் மார்க் பண்ணிட்டோம். பட்டியினுடைய அகலம் 1 இந்த சைடில் மார்க் பண்ணிட்டோம், பட்டியினுடைய அகலம் 2 மார்க் பண்ணிட்டோம், பட்டியினுடைய அகலம் 3 மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா, இப்போ 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி இப்போ நம்ம லைன் போட்டுக்கலாம். ஷேப் வந்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது மாதிரி குழிவாக வி மாதிரி வந்தது அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும். சரிங்களா, ஃபிட்டிங்கும் வந்து சரியானதாக இருக்கும். நம்ம போட்ட லைனில் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அனைத்து பார்ட்ஸையுமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணும் அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.